இங்க ஒருத்தன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லாம நடு காட்டுக்குள்ள வந்து மயக்கம் போட்டு விழுகிறான். அப்பதான் அந்த காட்டுக்குள்ள ஒரு சாமி சிலை மறைஞ்சிருக்கிறத பாக்குறான். உடனே அந்த கோயிலை சுத்தம் பண்ணிட்டு பின்னாடி பார்த்தா இவன் சாப்பிட்றதுக்காக அந்த சாமி ஒரு பிடி நெல்லை கொடுக்குது. அடுத்து மறுபடியும் அடுத்த நாள் வந்து வேண்டினோடனே ஒரு மூட்டை நெல்லவே அந்த சாமி கொடுக்குது. அடுத்து தினமும் இப்படியே பண்ணிட்டு இருக்க ஒரு மூட்டைக்கு பதிலா 2 மூட்டையா கொடுக்குது. அடுத்து திடீர்னு ஒரு நாள் இவன் மட்டும் வராம கூட ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இந்த வாட்டி நெல்லுக்கு பதிலா வேற ஏதாச்சும் கொடுன்னு சாமி கிட்ட வேண்டினோடனே அந்த சாமி ஒரு தங்க காயினை கொடுக்குது. இப்ப பேராசப்பட்டு நிறைய தங்கம் கேட்ட உடனே அந்த சாமி இவங்கிட்ட நீ என்ன கேட்டாலும் நான் தரேன், ஆனா அதுக்கு பதிலா நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு பண்ணணும்னு சொன்ன உடனே என்னன்னு கேட்டா இதோட விடுதலையா, அதுக்காக உன் மூலியமா கர்ப்பமான ஒரு சிசு எனக்கு வேணும்னு சொன்ன உடனே இவனோட பொண்டாட்டிக்கிட்ட போய் கேட்கிறான். ஆனா வகத்துல இருக்கிற பிள்ளைய எந்த தாய் தான் சாமிக்காக பலி கொடுப்பாங்க, அதனால இவளும் வேணான்னு சொல்லி புருஷனை விரட்ட. ஆனா கூட வந்தவன் இவனுக்கு தண்ணியில ஏதோ மருந்து கலக்கி கொடுத்து இவன் என்ன சொன்னாலும் கேட்கிற மாதிரி வசியம் பண்ணிடுறான். அடுத்து நைட் நேரத்துல இவன் பொண்டாட்டி கூட்டு வந்து ஒரு கட்டத்தை முன்னாடி உட்கார வச்சு மந்திரம் போட்டு அந்த கருவை அழிக்கலான்னு பார்க்க நம்ம ஹீரோ நீங்க ஏதோ தப்பா இருக்குன்னு தன்னோட பிள்ளையை கூட்டிட்டு ஊரை விட்டு வெளியில போறான். ஆனாலும் புருஷங்கிற பின்னாடி வந்து தொல்லை பண்ண கடைசியில நம்ம ஹீரோவை கொலை பண்ணிடுறாங்க. ஆனாலும் இப்ப வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு இந்த மந்திரவாதி தன்னோட மகளை வச்சு இந்த பூஜையை நடத்த பாக்குறான். இதுக்காக மருமகனுக்கு மருந்த வச்சு இவனோட பேச்சை கேட்கிற மாதிரி பண்ணிடுறான். அடுத்து இவரோட பொண்ணு கூட பார்க்காம நரபலி கொடுத்துறாரு. அடுத்து மறுபடியும் அந்த சாமி கிட்ட போய் நீ கேட்ட மாதிரி சிசுவை பலி கொடுத்துட்டேன், அதனால பேராசப்பட்டு இப்பயாச்சும் எனக்கு தங்கத்தை கொடுன்னு கேட்ட உடனே அந்த சாமி ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்குது.